வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி. இந்த காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்றால், தற்போது சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. இந்த சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கின்றது, இளைஞர்கள் அரசியல் கட்சியிடம் என்ன மாதிரியான திட்டங்களை எதிர்பார்க்கிறீர்கள், உங்களுக்கு அரசியல் கட்சிகளை பற்றிய புரிதல் என்னவாக இருக்கின்றது, அரசியல் கட்சிகளிடம் நீங்கள் என்னென்ன கோரிக்கைகளை வைக்க விரும்புகிறீர்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டு அவற்றை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியப்படுத்துவது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கின்றது. நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி இதுவரை 25க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இளைஞர்கள், அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள், அதாவது காலையில பாத்தீங்கன்னா காலேஜ் மாஸ் அப்படின்ற நிகழ்ச்சி நடத்துறோம். ஈவினிங்ல பாத்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நடத்துறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு, ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா, இப்படி பல விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கக்கூடிய வீரம் விளைந்த மண்ணான சிவகங்கை மாவட்டத்திற்கு நாங்கள் வந்திருப்பதை நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழு பெருமையாக கருதுகின்றது. குறிப்பாக பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்முடைய சிறப்புமிக்க கல்லூரிக்கு வந்திருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு அறிவித்து மாணவ மாணவிகளிடம் உரையாட அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னதாக நம் கல்லூரியினுடைய டீன் டாக்டர் சிவகுமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடி நகரில் அமராவதி புதூரில் உள்ள ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமங்கள், ஸ்ரீ ராஜராஜன் பொறியியல் கல்லூரியின் கல்லூரி தலைவர் திருமிகு திரு சுப்பையா அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திரு சுப்பையா தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த கல்வியாளர் என்பது அனைவருக்கும் மிக நன்றாக தெரியும். மேனாள் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர். இந்த கல்வி நிறுவனத்தை கிராமப்புற மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் மிக குறைந்த கல்வி கட்டணத்துடன் தமிழகத்தின் தலை சிறந்த பொறியியல் கல்லூரியாக நிகழ்ந்து வருகிறது. இந்த கல்லூரியானது ஒரு 15 ஆண்டுகள் வரலாறு உடையது. ஒரு 4000 பொறியியல் பட்டதாரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. கல்லூரி அண்ணா பல்கலைக்கழக அளவிலே யூனிவர்சிட்டி ரேங்க் 20 மாணவர்களை உருவாக்கியுள்ளது. மிக நீண்ட அனுபவமும் மிக உயர்ந்த கல்வி தகுதியும் உடைய பொறியியல் பேராசிரியர் இங்கு பணியாற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நியூஸ் தமிழ் சேனலானது தமிழகத்தின் மிக பிரபலமான நியூஸ் சேனல் என்பது அனைத்து தமிழக மக்களுக்கும் தெரியும். ஒரு தேர்தல் விழிப்புணர்வு என்ற நிகழ்ச்சியை மக்களிடம் எடுத்து சென்று தேர்தலை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மாணவர்களிடம் ஏற்படுத்தி வருவது மிகச் சிறந்த விஷயம். ஒரு சோசியல் அவேர்னஸ் புரோகிராமை நிகழ்த்தி கொண்டிருக்கும் இந்த நியூஸ் சேனலை பாராட்டுகின்றேன். இந்த சேனலுக்கு வருகை தந்திருக்கும் சிவகங்கை மாவட்ட நிருபர், அனைத்து ஊழியர்கள், அனைத்து டெக்னீஷியன்கள் அனைவரையும் நாங்கள் எங்கள் கல்லூரியின் சார்பாக, எங்கள் கல்லூரியின் தலைவன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஓட்டு அளிப்பது என்பது அனைவரின் ஜனநாயக கடமை. நாம் அன்று விடுமுறை என்று நினைக்காமல் நமது வாக்கை பதிவு செய்து மிகச்சிறந்த ஒரு தலைவரை உருவாக்கி இந்த தமிழகமும் இந்த இந்தியாவும் பொருளாதார அளவிலும் மிகச்சிறந்த ஆளுமை உடைய வல்லமையான அரசை உருவாக்க வேண்டும். இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இது. மாணவர்களை மீண்டும் வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார், நன்றி. நம்முடைய டீன் அவர்களை தொடர்ந்து நம் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். First of all, I thank our chairman, Dr. Subbaiah sir, former vice chancellor, Alagappa University, for organizing this type of events. Once again, I am thank News Tamil also, because they voluntarily involve us, came to our campus, then they are going to organize this type of social awareness program. Because why I am saying this means, this is the first time most of the second year, third year and final year, all the students going to face the first time election. Am I right? Yes or no? So be practical, think positive, who will be your future leaders, then what is your ideology, everything going to impact on this one.
So, right to vote is your democratic right. So, utilize all this purpose in this one. So, this is the function to organize, create the eye-opening as well as social awareness program on this one. Again, thank News Channel, one of the popular channels in Tamil Nadu, for organizing this type of event in our college. Thank you. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ so மச். நம் கல்லூரியினுடைய டீன் மற்றும் பிரின்சிபல் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார்.